ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்னைக்கு எல்லாருக்கும் இருக்கிற ஒரு பெரிய கவலை என்னன்னா, வீட்டை எப்படி எப்பவும் பளிச்சுன்னு வச்சுக்கிறது. எப்பவும் நம்மளோட வீடு ஹோட்டல் பேலஸில் இருக்கிற மாதிரி நல்ல வாசனையாக பேட் ஸ்மெல் இல்லாமல் இருக்கிறதுக்கு நம்ம என்ன பண்ணணுங்கிற ஒரு திங்கிங் பெரிய ஒரு விஷயமா இருக்குது. இதுக்காக நாம் சடனாக போகிற இடம் தான் சூப்பர் மார்க்கெட், இல்லைன்னா நியர்பையில் உள்ள ஷாப்புக்கு போயிட்டு அங்கே வாசனை திரவியம், ரூம் ஸ்ப்ரே, இந்த மாதிரி ஒரு சில ஐட்டங்கள்லாம் இருக்கும் இல்லையா, அதை வாங்கிட்டு வந்து வீட்டில் யூஸ் பண்ணுறோம். ஆனால் அது என்ன ஒரு டே ஃபுல்லும் இருக்கும்னு பார்த்தீங்கன்னா இருக்காது. ஜஸ்ட் 30 மினிட்ஸ் தான். அதுக்கப்புறமா அந்த ஸ்மெல் போயிடும். கொஞ்சம் திங்க் பண்ணி பாருங்களேன். நம்ம சின்ன பிள்ளையாக இருக்கிறப்ப ஊரில் அம்மா வீடு பாட்டி வீடுன்னு போகிறப்ப அவ்வளோ ஒரு வாசனையாக ஒரு பாசிட்டிவ் வைபாக இருந்துச்சு. அதுக்காக அவங்க என்ன பெரிய அளவில் பட்ஜெட் எதுவும் செலவு பண்ணாங்களான்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக கிடையவே கிடையாது. அவங்க இயற்கையாக அவங்க முன்னோர்கள் கடைபிடிச்சிட்டு வந்த பழக்க வழக்கங்களை மட்டும்தான் ஃபாலோ பண்ணி இருப்பாங்க. பட் நம்ம என்ன பண்ணுவோம், அதெல்லாம் இப்போ யோசிச்சுட்டு அதெல்லாம் பழைய காலம், பழைய பஞ்சாங்கம், அதெல்லாம் எதுக்கு யூஸ் பண்ணிக்கிட்டு அப்படிங்கிற ஒரு சில்லித்தனமான ஒரு மைண்டுக்கு போயிடுறோம். பட் அந்த சின்ன சின்ன மேஜிக் டிப்ஸு என்னென்னங்கிறத இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். என்னடா இந்த அக்கா பழைய கால பஞ்சாங்கத்தை சொல்ல போகிறாங்கன்னு வீடியோவை ஸ்கிப் பண்ணிடாதீங்க. ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காக ஜாலியாக இருக்கும் கேட்குறதுக்கு. நம்மளோட ஹெல்த்துக்கும் மைண்டுக்கும் ஃபேமிலிக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கிற மாதிரி தான் சொல்ல போகிறேன். நீங்கள் இப்போ தான் நம்ம வீடியோவை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு உங்களோட குட்டி குட்டி லைக்கை போட்டு வீடியோ ஃபுல்லும் பார்க்குறீங்களா? வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு வாசலில் கோலம் போடுற ஒரு ஹேபிட்டை வச்சுக்கோங்க. இன்றைக்கி இருக்கிற அவசர காலத்தில் நம்ம டைமே இல்லாதனால ஸ்டிக்கர் கோலம் வாங்கி போடுற மாதிரி தான் இருக்குது. ஆனால் என்ன, ஒரு 5-10 நிமிஷம் கூட ஆகாதுங்க. நீங்கள் நினச்சிங்கன்னா இது ஒரு விஷயமே இல்லை. காலையில் 5 மணிக்கு எழும்புறீங்களா, வாசலில் கூட்டி தெளித்து ஒரு கோலம் போடுறது ஒரு விஷயமே கிடையாது. நிறைய இப்போ வில்லேஜ்லலாம் இதை ஃபாலோ பண்ணிட்டு தான் இருக்காங்க. நம்ம சிட்டி லைஃபுக்கு தான் இது செட் ஆகுறமாங்கிறது கொஞ்சம் டவுட்டு. இருந்தாலும் நீங்கள் நினச்சிங்கன்னா முடியும். உங்களோட வீடு எப்போவுமே ஒரு பாசிட்டிவ் வைபாவும் மகாலட்சுமி ஆட்டோமேட்டிக்காக வீட்டுக்கு வர்ற ஒரு ஃபீலும் உங்களோட வாசல் நடையை பார்த்தாலே நமக்கு தெரியுங்க. நீங்கள் அரிசி மாவு இல்லைன்னா கோலப்பொடியில் போடுற கோலத்துக்கு ஸ்டிக்கர் கோலம் என்ன தான் இருந்தாலும் ஈடாகாதுங்க. நம்மளோட ஹெல்த்துமே இதில் அடங்கியிருக்கு. நீங்கள் காலையிலே கோலம் போடுறது, தூத்து தொளிக்கிறதுனால அது ஒரு ஃபிசிக்கல் எக்ஸசைஸ் மாதிரி தான். மைண்டுமே நல்ல ரிலாக்ஸாக இருக்கும், நல்லா ஃப்ரெஷ்ஷாகவும் இருக்கும். ட்ரை பண்ணுங்கள். டே ஃபுல்லும் ரொம்பவே ஹாப்பியாக இருக்கும். ரெண்டாவது, தூங்கி முழிச்சதுமே ஜன்னல் கதவை திறந்து விடுற ஒரு பழக்கத்தை வச்சுக்கோங்க. மார்னிங் 1 hour, ஈவினிங் 1 hour நம்ம ஜன்னல் கதவெல்லாம் ஓப்பன் பண்ணி வைக்கிற டைமு வீட்டுள்ள இருக்கிற அந்த பேட் ஸ்மெல்லாம் ஆட்டோமேட்டிக்காக வெளியே போகிற நல்ல ஒரு ஃப்ரெஷ் ஏர் உள்ள வரும். வெண்டிலேஷனுமே நல்லா இருக்குங்க. ட்ரை பண்ணுங்கள். ஏன்னா நம்ம இப்போது சப்போஸ் ஒன் டே நம்ம வீட்டில் இல்லை, எல்லாமே டோர்லாம் லாக்கில் வச்சுட்டு போகிறனாலே எவ்வளோ ஒரு ஹீட்டு, எவ்வளோ ஒரு பேட் ஸ்மெல் அந்த டோரை ஓப்பன் பண்ணதும் வரோம் இல்லையா. அதுவும் நீங்கள் மார்னிங் ஜன்னல் ஓப்பன் பண்ணுறப்ப அந்த ஒரு வைப் இருக்குது, சூப்பராக இருக்கும். அந்த சில் காற்று படுறப்ப நமக்கே அந்த ஃபீல் ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும். நீங்கள் ரியலைஸ் பண்ணுவீங்கன்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட்டு அந்த சன்லைட் நமக்கு உள்ளே வர்றப்ப அது நம்மளோட மார்னிங் சன்லைட் நம்மளோட ஹெல்த்துக்கு ரொம்பவே நல்லது. விட்டமின் டிலாம் இருக்குது. அந்த லைட் வெயில் நம்ம மைல்டாக வீட்டில் பெட்லலாம் படுறப்ப ரொம்பவே நல்லாயிருக்கும். ட்ரை பண்ணுங்கள். நம்மளோட வீடு நீட்டாக இருக்கிறதுலையும் ரொம்ப ரொம்ப ப்ளசண்ட்டாக நல்லா இருக்கிறதுலையும் இது ரொம்பவே இம்பார்ட்டன்ட் விஷயங்க. கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். 3வது, பூஜை ரூம். மேக்ஸிமம் முடிஞ்சிச்சுன்னா உங்களால் காலையிலையும் சாயந்தரமும் சாமி கும்பிட்ற ஒரு பழக்கத்தை ஏற்படுத்தி கொண்டுங்க. ஏன்னா ரொம்ப ஒரு வைப்ரேஷன் நம்ம மைண்டில் ரொம்ப ஒரு யூனிக்காக வச்சுட்டு காலையிலையும் சாயந்தரம் தீபம் ஏற்றுறப்ப அவ்வளோ ஒரு வைபாக சூப்பராக இருக்கும். வீடுமே பார்த்திங்கன்னா அந்த ஒரு வாசனை, நம்ம ஊதுபத்தி சாம்பிரான்லாம் ஏற்றுறோம்ல, அந்த ஸ்மெல்லுக்கு வேறு லெவலில் இருக்கும். நெகட்டிவ் தாட்டே வராதுங்க. நம்ம வெளியே வாங்குகிற அந்த ரூம் ஸ்ப்ரேயெல்லாம் கம்பேர் பண்ணுறப்ப கம்ப்யூட்டர் சாம்பிராணி, பன்னீர், இந்த மாதிரி சூடம் காட்டுறது, இந்த ஸ்மெல்லாம் ரொம்ப கெமிக்கல்லாம் எனக்கு தெரிஞ்சு கிடையாது. நல்ல வைப்பு தான், நல்ல மைண்டு ஃப்ளோ நல்லாவே இருக்கும், ப்ளோயிங். நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். ஃபீலிங் ரொம்ப பாசிட்டிவாக இருக்கும். உங்களோட தாட்டுமே நல்ல ஒரு நல்லா இருக்கும். எல்லாருமே நல்லா இருக்கணும்ப்பா, நம்ம வீட்டில் எல்லோரும் ஹெல்த்தாக இருக்கணும், நம்ம ஃபேமிலி ரொம்ப நல்லா இருக்கணும் அப்படின்னு யோசிக்கிறப்ப ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு நல்ல விஷயங்கள்லாம் நடக்கிற ஒரு ஃபீல் ஆகும். கஷ்டங்கிறது கண்டிப்பாக கரைஞ்சி போயிடும். இந்த ஸ்டெப்பை கண்டிப்பாக ஃபாலோ பண்ணுங்கள். சப்போஸ் உங்களுக்கு காலையில் ஏற்ற முடியாட்டாலும் ஈவினிங் 6 மணிக்கு கண்டிப்பாக ஏற்றுங்க. மகாலட்சுமி வர்ற டைம் சொல்லுவாங்க. அந்த காலத்துலலாம் 6 மணி ஆயிடுச்சுன்னா சாயந்தரம் விளக்கு, அட்லீஸ்ட் அந்த மண் விளக்குன்னு சொல்லுவாங்கள்ல, அது ஏற்றாத வீடே இருக்காது. அவ்வளோக்கு எல்லாருமே நம்ம முன்னோர்கள்லாம் ஃபாலோ பண்ணியிருக்காங்க. நம்மளும் இந்த ஹேபிட்டை முடிஞ்ச வரை ஃபாலோ பண்ணுவோம். நம்ம ஃபேமிலியும் ஹாப்பியாக சந்தோஷமாக இருக்கணுங்க. நெக்ஸ்ட்டு, கிச்சனில் ஒரு பேட் ஸ்மெல் வரும் இல்லையா, அது வராமல் இருக்கிறதுக்கு கண்ட கண்ட லிக்யூடு அது இது அங்கங்கே தொங்க விடுறதுக்கு பதிலாக ஒரே ஒரு லெமனை நீங்கள் கட் பண்ணி ஒரு ஓரமாக வச்சிட்டிங்கன்னா அந்த ஸ்மெல்லுக்கு
எந்த பேட் ஸ்மெல்லுமே போயிடும். அதாவது வரவே செய்யாது. கிருமியாக இருந்தாலும் பாக்டீரியாஸாக இருந்தாலும் நம்ம காய்கறியெல்லாம் வெட்டிட்டு போட்டிருப்போம், அதுலேருந்து வர்ற ஸ்மெல்லாக இருந்தாலும் அந்தளவு வராது. நமக்கு அது ரொம்ப செக்யூர்டாக இருக்கும். இதை நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். அதே மாதிரி அந்த வாஷ் பேஷன்லாம் இருக்குல்ல, அதெல்லாம் நம்ம ரெகுலராக க்ளீன் பண்ணிட்டோனாலே அது ஒரு பேர்டனாக தெரியாது. நம்ம வீடு எப்போ பார்த்தாலுமே நீட்டாக தான் இருக்கும். யாருன்னா புதுசாக நம்ம வீட்டுக்கு இப்போ ஒரு கெஸ்ட்டே வராங்கன்னா கூட நம்ம அதுக்காக எஃபர்ட் போடணும்னு தேவை கிடையாது. வீட்டுக்கு வேலைக்கு ஆள் வைக்கணும் தேவையில்லை. நெக்ஸ்ட்டு வீட்டுக்கு உள்ளேயா இருந்தாலும் சரி, வெளியாக இருந்தாலும் சரி, சின்ன சின்ன பிளானட் இருக்கலாங்க, செடி வகைகளை நம்ம வளர்க்குறதுக்கு ட்ரை பண்ணணும். அப்படி நம்ம வளர்த்தோன்னா நமக்கு எப்போவுமே லைஃப்பில் ரொம்ப ஹாப்பியாக இருக்க மாட்டோம் இல்லையா? சம்டைம் டவுன் இருக்கும், அப்ஸ் இருக்கும். அந்த மாதிரி டவுன் ஆகிற டைம் நம்மளே அந்த இயற்கையான அந்த செடியில் வர்ற ஒரு பூவை பார்த்தோ, இல்லை அந்த செடிகள்லாம் கிளைகள் அசைகிறது, அதில் வர்ற அந்த அரும்பை பார்த்து நம்மளே அதுக்கிட்ட பேசுகிற மாதிரி இருக்கும். அது ஏதோ நம்மளை பார்த்து சிரிக்கிற மாதிரி இருக்கும். அந்த மாதிரிலாம் நீங்கள் செல்ஃபாக ஃபீல் பண்ணிங்கன்னா உங்கள் மைண்ட் லெவல் அப்படியே டவுனாக இருந்தால் கூட சடனாக அப் ஆயிருங்க. அதனால் நான் என்ன சொல்கிறேன்னா, மேக்ஸிமம் இப்போது சன்லைட் இல்லாமல் கூட எவ்வளவோ செடிகள்லாம் வீட்டுக்குள்ளேயே ஹால்லலாம் வைக்கலாம். மணி பிளான்ட்லேருந்து நிறைய வகைகள் இருக்குது. அந்த மாதிரி நீங்கள் இந்த கொடி மாதிரி படர்ந்து வர்றது, இந்த மாதிரி நேச்சுரலாக பண்ணணும். பிளாஸ்டிக் வைக்கக்கூடாது. நேச்சுரலாக பண்ணுறப்ப உங்களுக்கும் ஹெல்த் வைஸ் நல்லாயிருக்கும், நம்ம வீட்லேயும் அந்த வைப் நல்லாயிருக்கும். நீங்கள் வீட்டுக்கு வெளியே இருந்தீங்கன்னா, வெளியே வைக்கிறதா இருந்தால் பிச்சி செடி, மல்லி, முல்லை, செவ்வந்தி, இந்த மாதிரி கொஞ்சம் வாசனை தர்ற செடிகள்லாம் வச்சிங்கன்னா வேறு என்ன ஸ்ப்ரே வேணுங்க? அதில் சாயந்தரம் ஆனாலே ஒரு பூ அப்படியே மலருதுன்னு வைங்களேன், அப்படியே வீடே நீங்கள் இப்போ 5 சென்டில் இருந்தாலும் 2 சென்டில் இருந்தாலும் கமகமான வாசனையாக சூப்பராக இருக்கும். இதை கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு நம்ம வீடு எப்போவுமே க்ளீனாக இருக்கிறதுக்கு ஒரு இம்பார்ட்டன்ட் ஸ்டெப்பு, நீங்கள் ஆஃபீஸ் போயிட்டு வர விமனாக இருந்தாலும் சரி, இல்லை ஹவுஸ் ஒய்ஃபாக இருந்தாலும் சரி, எந்த ஒரு வேலையாக இருந்தாலும் கிச்சனில் நம்ம முடிக்கிறோமா அந்தந்த டைம் க்ளீன் பண்ணுற ஒரு ரொட்டீனை வச்சுக்கோங்க. அதே மாதிரி நைட்டு தூங்குறதுக்கு முன்னே சிங்கில் 4 பாத்திரமோ 10 பாத்திரமோ எத்தனை பாத்திரம் இருந்தாலும் க்ளீன் பண்ணி கிச்சன் டாப்பெல்லாம் க்ளீன் பண்ணி வச்சுட்டு போய் தூங்குற ஒரு ஹேபிட்டை கண்டிப்பாக கொண்டு வாங்க. அப்போ தான் நமக்கு மார்னிங் எழும்பி நம்ம கிச்சனுக்குள்ளே போவோம், ஒரு ப்ளசண்ட்டாக இருக்கும் மைண்டு. அங்கே போயிட்டு மறுபடியும் நேற்று சாப்பிட்ட பாத்திரங்களே பார்க்குறப்ப மைண்டும் ஒரு ஃப்ரெஷ்ஷாக இருக்காது. இன்னொன்று அந்த ஸ்மெல்லு ரொம்ப பேட் ஸ்மெல்லாக இருக்கும். ஸோ என்ன தான் கஷ்டமாக இருந்தாலும் நைட்டே நீங்கள் வந்து பாத்திரத்தை க்ளீன் பண்ணுற ஒரு ஹேபிட்டை வச்சுக்கோங்க. இதை நீங்கள் ரொட்டீனாக வைக்கிறப்போ உங்கள் வீடு ஆட்டோமேட்டிக்காக நீட்டாக தான் இருக்கும். ஒரு வீட்டை பொறுத்தளவு கிச்சன் ஃபஸ்ட்டு நீட்டாக இருக்கணுங்க, நெக்ஸ்ட்டு பாத்ரூம் நீட்டாக இருக்கணும், அதுக்கப்புறம் பெட்ரூம்ங்க. இது என்னோட ஒரு தாட்டு. இந்த 3மே நீட்டாக இருந்துச்சுன்னா வீடே நீட்டாக இருந்த ஒரு ஃபீல் ஆட்டோமேட்டிக்காக வந்துடும். இதை கண்டிப்பாக ரெகுலராக எல்லோரும் ஃபாலோ பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு இம்பார்ட்டன்ட்ங்க, நம்ம என்ன ஒரு கொஞ்சமாக ஒரு வேஸ்ட்டு சேர்ந்தால் கூட நீங்கள் அன்னன்னைக்கு வேஸ்ட்டில் போட்டுருங்க. அந்த டஸ்ட்பினையும் க்ளீன் பண்ணி வச்சுருங்க. அந்த வேஸ்ட்டில் இருந்து ஏதோ தண்ணி வரும், வேஸ்ட்டு தண்ணி வரும் இல்லையா, அதுலேயே இருக்கிறப்ப நம்ம வீட்டுக்குள்ளே தான் அந்த ஸ்மெல்லு மாற வந்துகிட்டே இருக்கும். அதே மாதிரி ஃப்ரிட்ஜில் எதனா வெஜிடபிள்ஸ் வச்சிங்கன்னா அழுகி போகிற மாதிரி இருந்துச்சுனாலும் உடனே எடுத்துருங்க. உருளைக்கிழங்காக இருந்தாலும் சரி, வெங்காயமாக இருந்தாலும் சரி, கொஞ்சம் டேமேஜ் ஆகிற மாதிரி தெரிஞ்சுன்னா அதை ஃபஸ்ட்டே நீங்கள் வந்து யூஸ் பண்ணுறதா இருந்தால் யூஸ் பண்ணிடுங்க, இல்லை தூக்கி போடுறதா இருந்தால் தூக்கி போட்டுருங்க. இது வந்து ஒரு வீட்டுக்கு நல்ல ஒரு வாசனைகள் வர்றதும் வராதும் இதுங்க கையிலையும் இருக்குது, வெஜிடபிள்ஸ் கையிலையும், அதை பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு நம்மளை நாமும் கொஞ்சம் கவனிச்சுக்கணுங்க. என்ன தான் லேடிஸுங்க ஃபுல்லுமே ஹவுஸ் ஒய்ஃபாக இருந்து வீட்டு வேலைகளையும் பிள்ளைங்களுக்கு ஆகிற வேலைகளையும் துணியை துவைக்கிறதையும் பாத்திரம் முசுறையும் எல்லாம் பார்த்தாலும் நம்மளோட செல்ஃப் கேர் ரொம்பவே இம்பார்ட்டனுங்க. நம்மளோட செல்ஃபாக நம்ம வந்து ஹெல்த்துக்கும் சரி நம்மளோட பியூட்டிக்கும் சரி எவ்வளோ இம்பார்ட்டன்ஸ் கொடுங்க. ஒரு சுடிதார் போட்டுக்கோங்க, எப்போவுமே நைட்டியில் இருக்காதீங்க, ஒரு தலையை வாரி கொஞ்சமாக பூ வச்சுட்டு நெத்தியில் ஒரு பொட்டு வச்சுட்டு மங்களகரமாக இருங்க. உங்கள் வீடு நீட்டாக இருக்கோ இல்லையோ, நீங்கள் நீட்டாக இருந்தால் கண்டிப்பாக உங்கள் வீடும் நீட்டாக இருக்கும்னு சொல்லிவிட்டு எல்லோரும் நல்லா ஹாப்பியாக சந்தோஷமாக இருங்க.